ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தினு லவ்விங்லி ஆர்ட். நிறைய பேர் தமிழ் லாங்குவேஜ் வீடியோ வேணும்னு கேட்டங்காட்டி இது என்னோட முதல் தமிழ் லாங்குவேஜ் வீடியோங்க. இந்த வீடியோவில் இப்படி ஒரு கோபுரம் டிசைன் வந்துட்டு நம்ம ப்ளவுஸில் தாஞ்சூர் ஸ்டைலில் பெயிண்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாங்க. வாங்க இனி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த டிசைனை நம்ம பெயிண்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. முதல்ல ப்ளவுஸ் பேக் நெக்கோட மார்க்கிங் வந்துட்டு பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் கலர் கார்பன் ஷீட் வச்சு அதுக்கு மேலே டிசைன் பேப்பரையும் வச்சு அதை நெகராமல் இருக்கிறதுக்காக 3 சைடு டேப் வச்சு ஒட்டிட்டு நான் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு இந்த அவுட்லைன் ஸ்கெட்ச் வேணும்னா இதோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக அவுட்லைன் ஸ்கெட்சில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம பிக்சரில் இருக்க லாங் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஸ்கேல் வச்சு தெளிவாக ட்ரேஸ் பண்ணிக்கலாங்க. டிசைன் ட்ரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கார்பன் ஷீட்டையும் டிசைன் பேப்பரையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே ட்ரேஸ் பண்ணிட்டோமான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலை எம்ப்ராய்டரி ஃப்ரேம் வச்சு நல்லா ஸ்ட்ரிச் பண்ணிக்கலாங்க. முதல்ல பிளெயினாக இருக்க ஃப்ரேமை துணிக்கு அடியிலையும் அதுக்கப்புறம் போல்ட் இருக்க ஃப்ரேமை துணிக்கு மேலேயும் வச்சு கையில் லைட்டாக அழுத்தி விடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரேமில் சைடில் இருக்க துணியை கொஞ்சம் ஜென்டிலாக இழுத்து விடுங்க. ஸோ எந்த ஸ்ட்ரெச்சுமே இல்லாமல் துணி நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வருங்க. அடுத்து துணியை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃப்ரேமில் இருக்க ஸ்க்ரூவை டைட் பண்ணிக்கோங்க. அதனால் ஃப்ரேம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக துணியை ஸ்ட்ரெச் பண்ணி பிடிச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம பேஸ் கோட் பண்ண போகிறோங்க. பேஸ் கோட் பண்ணுறதுக்கு நமக்கு எப்பயுமே வேணுங்கிறது ஒயிட் அக்ரலிக் கலருங்க. இந்த பெயிண்டிங்கில் டீட்டெயில்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கங்காட்டி நான் ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 2 யூஸ் பண்ணியிருக்கேங்க. எப்பயுமே ஒயிட் பேஸ் கோட்டுங்கிறது 2 லேயர் கொடுத்துக்கலாங்க. நான் 2 லேயர் ஒயிட் பேஸ் கோட் பண்ணுறதுக்கு 2 ரீசனுங்க. ஒன்று, இது நான் யூஸ் பண்ணுற மற்ற கலரோட பெயிண்ட் அளவை குறைச்சி கொடுக்குங்க. ரெண்டாவது, நம்ம ஏற்கனவே ஒயிட் பேஸ் கோட் பண்ணியிருக்கங்காட்டி நம்ம யூஸ் பண்ணுற மற்ற கலரோட பிரைட்னஸ் வந்துட்டு நல்லா இருக்குங்க. நான் எப்போயுமே ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு அக்ரலிக் கலர்ஸே யூஸ் பண்ணிக்கிறதுங்க. எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியறது இல்லைங்க. அக்ரலிக் கலர்ஸ்னால் இப்போ ஃபேப்ரிக் மட்டும் இல்லாமல் என்னால் வேறு பேஸ் லைக் வுட்டு, வாலு அந்த மாதிரியும் யூஸ் பண்ண முடியுங்க. அதனால் நான் மேக்ஸிமம் வாங்குறதே அக்ரலிக் கலர்ஸ் தான் வாங்கிக்கிறதுங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர் ஷேட் வந்துட்டு ஃபேப்ரிக்கில் இருந்தால் ஃபேப்ரிக்கில் வாங்கிக்கலாங்க. இஃப் சப்போஸ் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்ரலிக் வாங்கிக்கலாங்க. நான் எப்பயுமே பேஸ் கோட் பண்ணும்போது பார்டர் லைன்ஸ் தெரியறதுக்காக ஒரு சின்ன கேப்பு, ஒரு லைன் போல் நூல் இலை கேப் வந்துட்டு விட்டுருவேங்க. அதனால் இதுதான் பார்டர் லைன்ங்கிறது எனக்கு பெயிண்டிங் முடித்ததுக்கப்புறமும் தெளிவாக தெரியுங்க. நீங்கள் இப்போ பார்க்குறது போல் ஒரு செக்மெண்ட்டுக்கும் இன்னொரு செக்மெண்ட்டுக்கும் நடுவில் இருக்க அந்த பார்டர் லைன் தெரியறதுக்காக தான் அந்த கேப்புங்க. இஃப் சப்போஸ் நம்ம அந்த கேப் விடாமல் கம்ப்ளீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த பார்டர் லைன் நடுவில் எங்கே இருக்குன்னே தெரியாதுங்க. அப்புறம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நம்ம பெயிண்டிங் முடித்தோடனே பார்டர்ஸ் பண்ணுறதுக்குங்க. ஸோ எப்பயுமே அந்த பார்டர் லைன்ஸ் இருக்கிற பக்கம் ஒரு சின்ன கேப் விட்டுக்கலாங்க. இஃப் சப்போஸ் அந்த கேப்பை நீங்கள் பெருசாக விட்டுட்டிங்கன்னா அந்த கேப்பை கவர் பண்ணுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால் கணக்காக சின்ன கேப் விட்டால் போதுங்க. இப்போ இந்த பெயிண்டிங்கில் ஒயிட் பேஸ் கோட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. எனக்கு வந்துட்டு நீலம் கலந்த ஒரு சுண்ணாம்பு கலர் கொடுக்கலாங்கிற ஐடியாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு பக்கம் ஒயிட் கலர் கொடுத்துக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு ப்ளூ கலர் கொடுத்துட்டு அப்புறம் 2 கலரையும் கலந்து விட்டுக்கிறேங்க. எப்போதுமே ஷேடோஸ் தெரிகிற பக்கம் டார்க்கர் கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் இங்கே 2 ஷேட் ஆஃப் ப்ளூ யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஒன்று டார்க்கர் ஷேடு, இன்னொன்று லைட்டர் ஷேட் ஆஃப் ப்ளூங்க. டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூக்கு நீங்கள் ராயல் ப்ளூ இல்லைனா அல்ட்ரா மெரைன் ப்ளூ அந்த மாதிரி ஏதோ ஒரு டார்க் ப்ளூ எடுத்துக்கலாங்க. லைட்டர் ப்ளூக்கு நீங்கள் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கலாங்க. டார்க் ப்ளூ கலரையும் ஒயிட்டையும் கலக்கும்போது 2க்கும் நடுவில் ஒரு கிராஜுவல் கலர் சேஞ்ச் வேணுங்கிறதுக்காக நான் ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு 3 கலர் யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை 3 கலர் வேண்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் வெறும் டார்க் ப்ளூவையும் ஒயிட்டையும் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாங்க.
இப்போ பெயிண்ட் பண்ணிகிட்ருக்க மண்டபம் சுவரில் 2 பெரிய கேப் இருக்குங்க. அது எதுக்குன்னா தூண்கள் பெயிண்ட் பண்ணுறதுக்காக 2 பெரிய கேப் விட்டுருக்கேங்க. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நான் கதவுக்கு அந்த பக்கம் இருக்க கோயில் செவத்துலையும் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போது கோயில் மண்டபம் சுவருக்கு பெயிண்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போது மண்டபம் சுவருக்கு கீழே உள்ள சுவருக்கும் நான் நீலம் கலந்த சுண்ணாம்பு கலர் தான் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. ஸோ இங்கேயும் நான் அதே 3 கலர் தான் யூஸ் பண்ண போகிறேங்க. ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று டார்க்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ அண்ட் இன்னொன்று ஸ்கை ப்ளூ கலருங்க. இந்த 3 கலரையும் ஜென்டலாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாமல் நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. எப்போவுமே லைட்டு டைரெக்டாக படுற இடத்துக்கு நம்ம லைட்டர் ஷேட் கலர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணுங்க. இங்கே அது வந்துட்டு ஒயிட் கலருங்க. லைட்டு டைரெக்டாக படாத இடத்துல ஷேடோஸ் தெரியுங்க. அங்கே வந்துட்டு டார்க்கர் ஷேட் ஆஃப் கலர்ஸை வந்துட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இந்த லைட் கலர்ஸையும் டார்க்கர் கலர்ஸையும் எப்பயுமே கிராஜுவலாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. இப்போ இந்த அடி சுவருக்கும் நான் மேலே உள்ள சுவருக்கெல்லாம் பண்ண மாதிரியே நீலம் கலந்த சுண்ணாம்பு கலர் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. ஸோ இங்கேயும் அதே டார்க் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி நான் இந்த அடி சுவருக்கு பெயிண்ட் பண்ண போகிறேங்க. கதவுக்கு இந்த பக்கம் உள்ள அடிசவத்துக்கும் நான் அதே மாதிரி பெயிண்ட் பண்ண போகிறேங்க. முதல்ல ஷேடோ ஏரியாவில் டார்க் ப்ளூ கொடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஸ்கை ப்ளூ கொடுத்துட்டு லைட்டர் ஏரியாவில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு 3 கலரும் தனித்தனியாக திட்டாக தெரியாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போது கோபுரமில் இருக்க ஒவ்வொரு பாகமாக நம்ம பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இங்கே நான் ஸ்கார்லெட் ரெட் அப்படிங்கிற கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இது வந்துட்டு கொஞ்சம் ரெட்டு கலந்த ஆரஞ்சு போல் இருக்குங்க. கொஞ்சம் லைட்டாக டார்க்கர் ஆரஞ்சாக இருக்கங்காட்டி நான் இந்த கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எனக்கு கம்ப்ளீட்டாக ஆரஞ்சு இல்லை கம்ப்ளீட் ரெட்டாக இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் இப்படி ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இஃப் சப்போஸ் உங்களுக்கு ரெட் கலர் இல்லை ஆரஞ்சு கலர் தான் வேணும்னா நீங்கள் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே போல் நான் அடுத்த பக்கமும் ஷேடோ ஏரியாவுக்கு மேலே ஸ்கார்லெட் ரெட்டும் கீழே லைட்டாக கலர் தெரியறதுக்கு ஒயிட்டும் கொடுத்துட்டு 2 கலரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இதே போல் நான் கதவுக்கு மேலே இருக்க நிலவு காலுக்கும் ஸ்கார்லெட் ரெட்டையும் ஒயிட்டையும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேங்க. எனக்கு இப்போது கோபுரத்தில் இருக்க அடுத்தடுத்த பாகத்துக்கு ஒரே கலர் கொடுக்க விருப்பம் இல்லைங்க. அதனால் நான் அடுத்த பாகத்துக்கு க்ரீன் கலர் சூஸ் பண்ணுறேங்க. ஸோ இங்கே முதல்ல நான் லைட் க்ரீன் மட்டும் எடுத்துக்கிட்டேங்க. அது ரொம்ப டார்க்காக தெரியலைங்க. அதனால ஷேடோஸ் காட்டுறதுக்காக நான் டார்க்கர் க்ரீன் எடுத்துக்கிறேங்க. லைட்டர் ஏரியா காட்டுறதுக்காக கீழே ஒயிட் கலர் எடுத்துக்கிறேங்க. ஸோ டார்க்கர் க்ரீனையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நடுவில் லைட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேங்க. ஸோ இதே போல் அடுத்த பக்கத்தில் இருக்க பாகத்துக்கும் நான் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் அண்ட் ஒயிட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க.
இப்போ ஷேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு போதுமான அளவு டார்க்காக தெரியலைங்க ஷேடோஸ் காட்டுறதுக்கு. அதனால் மறுபடியும் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி இன்னொரு வாட்டி ஷேட் பண்ணிக்கிறேங்க. இதே போல் கதவுக்கு மேலே இருக்க நிலவு காலுக்கும் நான் க்ரீனும் ஒயிட் கலரும் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இதே போல் நான் கோபுரத்தில் இருக்க அடுத்தடுத்த பாகத்துக்கு ஒன்று ஆரஞ்சாகவும் ஒன்று க்ரீனாகவும் மாற்றி மாற்றி பெயிண்ட் பண்ண போகிறேங்க. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற புது வீடியோஸை உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்ட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காச்சும் இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்ஸ் பிடிச்சதுன்னா அவங்களுக்கு யோசிக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் என் கூட தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். இந்த பெயிண்டிங்கில் இருக்க கோயில் கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா 5 தளங்கள் இருக்குது. இதில் கீழே இருக்க 4 தளங்களில் பார்த்தீங்கன்னா நடுவில் மண்டபம் இருக்குங்க. ஸோ அந்த மண்டபம் செவருக்கும் கூரைக்கும் நான் வந்துட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. எப்போதுமே ஷேட் பண்ணதுக்கப்புறம் டார்க்னஸ் பத்தலை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்கராக வேணுங்கிற பட்சத்தில் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கலர் சேர்த்து ஷேட் பண்ணலாங்க. இப்போது கோபுரத்தில் இருக்க எல்லா தளங்கள்லேயும் உள்ள சுவருக்கு நான் நீலம் கலந்த சுண்ணாம்பு கலர் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. அதுக்காக நான் டார்க்கர் ப்ளூ, ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணியிருக்கேங்க. எப்போதும் பெயிண்ட் பண்ணுறது போல் ஷேடோ ஏரியாவுக்கு டார்க் ப்ளூவும் நடுவில் கொஞ்சம் ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணி ஒயிட் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணுங்க. இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம கோபுரத்தில் இருக்க எல்லா தளங்களில் உள்ள சுவர்களையும் மண்டபத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோங்க. கோபுரமில் உள்ள பெயிண்டிங் ஒர்க்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பெயிண்டிங் பார்க்குறதுக்கு இது போல தான் இருக்குங்க. இப்போது கோயில் கதவுகளுக்கு நான் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ண போகிறேங்க. கதவுகளுக்கு நான் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்க பேர்ல் மெட்டாலிக் கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. கதவுகளை சுற்றி இருக்கிற நிலவு கால்களுக்கும் நான் இதே மாதிரி பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. நமக்கு அந்த பார்டர் லைன்ஸ் பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் தெரியறதுக்காக எப்பயும் போல் ஒரு சின்ன கேப் வந்துட்டு பார்டர் லைன் தெரியறதுக்காக விடுறோங்க. இப்போது கோயில் மண்டபத்தில் தூண்கால் பெயிண்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேங்க. அந்த கேப்புக்கும் நான் பேர்ல் மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போது கோயில் கோபுரத்தில் சில பாகங்களுக்கு நான் பெயிண்ட் பண்ணாமே விட்டுருக்கேங்க. அந்த மீதமுள்ள பாகங்கள் எல்லாத்துக்குமே நான் பேர்ல் மெட்டாலிக் கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேங்க. இது பெயிண்ட் பண்ணும்போதும் நான் பார்டர் லைன்ஸ் தெரிகிற அளவுக்கு ரொம்ப சன்னமான கேப் விட்டு தான் பெயிண்ட் பண்ணுறேங்க. அந்த கேப் விடலைன்னா பெயிண்டிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்டர் லைன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்க. இப்போது நம்மளோட பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போது நான் ஃபெவிக்ரில் பிராண்டில் இருக்க பேர்ல் மெட்டாலிக் கோல்ட் 3D அவுட்லைனரை யூஸ் பண்ணி அவுட்லைன்ஸ் பண்ணுறேங்க. இந்த 3D அவுட்லைனர் யூஸ் பண்ணுறங்காட்டி அந்த அவுட்லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் துணியிலேருந்து மேலே எலும்பி காட்டுங்க நமக்கு. அதனால அது பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பெயிண்டிங்கை இன்னும் கொஞ்சம் அழகாக கிராண்டாக காட்டுறதுக்காக நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுவேங்க. நீங்கள் எப்பயுமே ஒரு டூத்பிக் இல்லைனா ப்ரஷ்ஷோட பேக் சைடை யூஸ் பண்ணி ஸ்டோன்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் தனியாக க்ளூ யூஸ் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த 3D அவுட்லைனரே க்ளூ பேஸ்டு தாங்கிறனால அதை வச்சே நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கலாங்க. 3D அவுட்லைனர் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே நீங்கள் துணியை டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுருங்க. அவுட்லைனர் ஒர்க் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிளாக் அவுட்லைன் செய்யணுங்க அவுட்லைனரோட 2 பக்கமும். அதுக்காக நீங்கள் பிளாக் அக்ரலிக் கலர் யூஸ் பண்ணலாங்க. நீங்கள் ரவுண்ட் ப்ரஷ் 000 வச்சு இந்த பிளாக் அவுட்லைனிங் ஒர்க் செய்யலாங்க.
பெயிண்டிங் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே எப்பயுமே வந்துட்டு நீங்கள் ரிவர்ஸ் அயனிங் பண்ணணுங்க. அதாவது பெயிண்டிங்கோட பின்புறம் நீங்கள் அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணணுங்க. நீங்கள் அயன் பண்ணுறங்காட்டி பெயிண்டிங் வந்துட்டு துணியோட நல்லா செட் ஆயிருங்க. பிளாக் அவுட்லைனிங் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குங்க அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு. பெயிண்டிங் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் அயன் பாக்ஸை கம்மி ஹீட் மோடில் வச்சு இந்த மாதிரி ரிவர்ஸ் சைடில் அயன் பண்ணுங்கள். அதனால் பெயிண்டிங் வந்துட்டு நல்லா செட் ஆயிருங்க துணியோட. இதனால் பெயிண்டிங்க்கு எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க. இங்கே பாருங்கள், நம்ம திருப்பி பார்க்கும்போது பெயிண்டிங்க்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. எப்பயும் போல் நல்லா அழகாக பிரைட்டாக அதே மாதிரி இருக்குங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்காக தேங்க்யூங்க.